Happy evening friends. I am Rajagaran from StudyBuddy. இன்னைக்கு நம்ம 14/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி நம்ம என்னென்ன ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோன்னா, NGT, ஆதித்யா L1 மிஷன் அப்படியே என்ன செய்யலும் சைட் பை சைடாக, லிபரல் எக்கானமிஸ் கிரியேட் இல்லிபரல் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் இருந்துச்சு. தென் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக வந்தது, எஸ்டர்டே வந்துச்சு. என்கிளாட், அப்புறம் மிஸ்சலேனியஸ் ஆர்டிகல்ஸ், அப்புறம் கொஞ்சம் பிஒய்க்யூஸ் நேர்லேருந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபோ மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம StudyBuddyல வேரியஸ் கோர்சஸ் ஃபார் UPSC, TNPSC, Group 1, Group 2 வித் மென்டார்ஷிப்போட போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதோட ப்ரைஸஸ் வந்து சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி குவரிஸ் அட்ரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் StudyBuddyயை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த PDF என்னென்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ் போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி பொங்கல் ஆன் பிஹாஃப் ஆஃப் StudyBuddy ஆல்சோ. இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் ஒரு கோட் பார்ப்போம். இன்றைக்கான கோட், இஃப் யூ டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் வாட் யூ வாண்ட் பிகம் த சாக்ரிஃபைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ட்ரீம் நோக்கி போயிட்டுருக்கும் போது அந்த ட்ரீம்க்காக சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நம்ம வந்து போயிட்டு இருந்தோன்னா நம்ம ட்ரீம் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம ட்ரீமை அடைகிறதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கலாம், பட் ட்ரீமே இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கோட்டோட மீனிங் இருக்குது. என்ன நடந்தாலும் டெய்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இந்த கோட்டோட இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஆர்டிக்கிள்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன ஆர்டிக்கிள் தான். NGT டைரக்ட்ஸ் கவர்மெண்ட் டு ஸ்டாப் ஒர்க் ஆன் ஃபிஷ் லேண்டிங் சென்டர் இன் தூத்துக்குடி அப்படின்னு. ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் வித்தவுட் CRZ கிளியரன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? இதில் மெயினாக நம்மளுக்கு NGTனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இது இங்கே வந்து என்ன கான்டெக்ஸ்ட்னா, ஃபிஷ் லேண்டிங் சென்டர்னால் அது ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து CRS கிளியரன்ஸ்னு ஒன்று வந்து கிடைக்கல. ஓகேவா? அந்த கிளியரன்ஸ் வந்து இன்னும் வாங்கலை. ஸோ வாங்காமல் இந்த ஃபிஷ் லேண்டிங் சென்டர் அமைக்கிறதுக்கு வந்து NGT வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தடை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்துருக்கு நம்மளுக்கு NGTனா என்னன்னு தெரியும், நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல்னால் என்னன்னு தெரியணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் NGTன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு பாடி செட் அப் அண்டர் த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010. ஸோ இது வந்து ஒரு ஆக்ட் வச்சு வருது. அப்படின்னா அது என்ன பாடி அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் கமிஷனை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து ஆர்டிகல் 324 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி NGT வந்து ஒரு ஆக்டில் வந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன பாடி அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கேன் இதை பற்றி. ஸோ அதுக்காக ஃபார் எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸ்பீடியஸ் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் ரிலேட்டிங் டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகேவா? இப்போ ஒரு என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் வருது, ஆர் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ்க்காக சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வருதுன்னா அது வந்து சாதாரணமாக நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போக மாட்டோம், NGTக்கு தான் கொண்டு போவோம். ஓகேவா? அவங்க தான் எடுத்து விசாரிப்பாங்க. ஓகே, வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் NGT, இந்தியா பிகம் த தேர்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு to set up a specialized environmental tribunal only after Australia, New Zealand. அதாவது ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா, அடுத்து நியூசிலாந்து, இதுக்கு அடுத்து மூணாவது கண்ட்ரியாக இந்தியா தான் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்காக ஒரு தனியாக செட்டப் பண்ணியிருக்காங்க கோர்ட், அந்த மாதிரி எடுத்து விசாரிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. NGT Act provided a specialized role through the tribunal to act on the issues where dispute arose under 7 specified laws. ஓகேவா? இது லைட்டாக ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட் இது. வாட்டர் ஆக்ட், வாட்டர் செஸ் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், ஏர் ஆக்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். ஓகேவா? இப்போ இந்த ஆக்ட்ஸ்லாம் வந்து இந்த 7 ஆக்ட்ஸ்க்கு வந்து ஆக்ட்ஸில் வர என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த NGT கிட்ட கொண்டு போகலாம். ஓகேவா? இப்போ ஒரு 2 இம்பார்ட்டண்ட் லாஸ் இருக்குது. இதில் கவர் ஆகாத ஒரு 2 இம்பார்ட்டண்ட் லாஸ் இருக்குது.
நேச்சருக்கு ரொம்ப அதுவும் இம்பார்ட்டண்ட்டானது. பட் அது வந்து இதில் கொண்டு வரலன்றது ஒரு கிரிட்டிசிசம். ஸோ நான் அது எடுக்கிறேன், கன்ஃபார்மாக கீழே வரும். பட் அதுக்குள்ளே அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறீங்களான்னு ஒரு வாட்டி உங்களையே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 2 இம்பார்ட்டண்ட்டான என்விரான்மெண்ட் ஆக்ட் கெஸ் கூட பண்ணுங்கள். இதில் வரல. NGT is mandated to make disposal of applications or appeals finally within 6 months of filing the same. ஒரு கேஸ்னு கொண்டு போகிறீங்கன்னா அதை வந்து 6 monthsக்குள்ளே முடிச்சிருவாங்க இவங்க. ஓகேவா? ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் முடிக்கிற வந்து 6 monthsக்குள்ளே முடிக்கணும். NGT has 5 places of sittings. அதாவது நியூ டெல்லி தான் வந்து மெயினான பிளேஸு. அதை வச்சு அதோட பெஞ்சஸ் மாதிரி போபால், புனே, கொல்கட்டா, சென்னை அப்படின்னு அடுத்த 4 இருக்குது. ஓகேவா? மொத்தம் 5 places இருக்குது. Tribunal is headed by the chairperson who sits in the principal bench. Chairperson தான் லீடர். ஸோ அவர் வந்து டெல்லியில் இருப்பார். has at least 10 but not more than 20 judicial members. at least 10 not more than 20. அப்போ 10 to 20 judicial members இருப்பாங்க. and at least 10 but not more than 20 expert. அதே மாதிரி 10 to 20 expert members இருப்பாங்க. ஓகேவா? expert members, judicial members. Decisions of the tribunal are binding. ஓகேவா? நம்ம இப்போ கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட் சொல்கிற டெசிஷன்ஸ்லாம் பைண்டிங். அதே மாதிரி தான் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இப்போ NGT போனோம்னா NGTயில் சொல்கிறது பைண்டிங் தான். அதாவது அது படி நடக்கணும் அப்படின்றது தான் பைண்டிங்னு சொல்லணும். The tribunal has powers to review its own decision. அதே மாதிரி தான் கோர்ட்ஸ் மாதிரி தான். ட்ரிபியூனல் வந்து ஆல்ரெடி ஒரு இதை வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு இது தப்புன்னு சொல்லியிருக்கலாம். பட் இன்னொரு கேஸில் வந்து அவங்களோட பழைய டெசிஷனே வந்து ரிவ்யூ பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இஃப் திஸ் ஃபெயில்ஸ் த டெசிஷன் கேன் பி சேலஞ்சு பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் வித்தின் 19 days. இதுலேருந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஓகேவா? அதுவும் இந்த NGTயில் வர ரிசல்ட்லேருந்து 90 daysக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கணும். ஓகே, அடுத்து NGTயோட பவர் பாருங்கள். இது வந்து ஒரு பவர் அண்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதில் வரும். பவர் அண்ட் ஃபங்க்ஷன் இதுவும் தெரிஞ்சால் தான் ஒரு எஸ்ஏ மாதிரி எழுத தெரியணும். நம்மளுக்கு மெயின்ஸில் எழுதணும்ல. ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக இது என்னன்னு மட்டும் பார்த்தோம் ஷார்ட்டாக. இது ஒரு எஸ்ஏ மாதிரி கேட்டாங்கன்னா பவர் அண்ட் ஃபங்க்ஷன் போட்டு இந்த மாதிரி எழுதலாம். NGT பை அன் ஆர்டர் கேன் ப்ரொவைட். NGTக்கு என்னென்ன பவர் இருக்குன்னா அது வந்து ஆர்டர் கொடுக்கலாம். எதுக்காக? டு ப்ரொவைட் ரிலீஃப் அண்ட் காம்பன்சேஷன். அதாவது இப்போ பொல்யூஷன் அது என்விரான்மெண்டல் டேமேஜ்னால அஃபெக்ட் ஆன அந்த விக்டிம்ஸ்க்கு ரிலீஃப், அவங்களுக்கு பொருளோ இல்லை காம்பன்சேஷன் அந்த மாதிரி தரணும்னு ஆர்டர் பண்ணலாம். இன்க்ளூடிங் ஆக்சிடென்ட் அக்கரிங் ஒயில் ஹேண்ட்லிங் எனி ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஃபார் ரீஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அப்படின்னா திரும்ப இப்போ என்னோட வீடு இருக்குது, பக்கத்தில் வந்து என்விரான்மெண்டல் டேமேஜ் பண்ணனால என் வீடு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து என் வீடை வந்து திரும்ப அமைச்சு தர சொல்லி ஆர்டர் பண்ணலாம். ரீஸ்டிடியூஷன். ஓகேவா? திரும்பி பழைய நிலைமை கொண்டு வருது. ஃபார் ரீஸ்டிடியூஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஃபார் சச் அன் ஏரியா ஆர் ஏரியாஸ் ஆஸ் த ட்ரிபியூனல் மே திங்க். அதே மாதிரி என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன் பண்ணனால ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி அழிஞ்சிருச்சுன்னா அதையும் ரீஸ்டோர் பண்ணி தாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் an order or decision or award of tribunal is executable as a decree of civil court. ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அந்த பவர்லாம் ட்ரிபியூனல் கோர்ட்டுக்கும் இருக்குது. NGT Act also provides a procedure for penalty for non-compliance. இது பைண்டிங்னால நம்ம வந்து அது படி கேட்கலன்னா நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி போடலாம். ஓகேவா? அவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கலைன்னா அந்த பெனால்ட்டி என்னென்னா imprisonment for a term which may be extended to 3 years. 1 year அதுலேருந்து 3 years வரை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். 3 years ஜெயில் டேர்ம். ஃபைன் விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 crore rupees. 10 crore rupees போத் ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் இது ரெண்டுமே கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் NGT டீல்ஸ் வித் சிவில் கேசஸ் அண்டர், இதுவும் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவில் கேசஸ், கிரிமினல் கேஸ் வராது, சிவில் கேசஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட். சிவில் கேசஸ் அதே மாதிரி 7 laws மட்டும்தான் வரும் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட். என்னென்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974, வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் செஸ் ஆக்ட் 1977, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986,
பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஏன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த 2 கேஸ் எது வராதுன்ட்டு உங்களை தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ண சொல்லி, அந்த 2 கேஸ் என்னென்னு சொல்கிறேன். இம்பார்ட்டண்ட்டான கேஸு ஒன்று வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1972. இது வந்து இதுக்குள்ளே வரல. ஸோ இது ஒரு கிரிட்டிசமாகவும் சொல்கிறாங்க. ஓகேவா, கிரிட்டிசிசமாகவும் சொல்கிறாங்க, நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆக்ட் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டி அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். அதாவது இதை ஷார்ட்டாக வந்து ரெக்கக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2006. ஓகேவா, இந்த 2 ஆக்ட்டுமே வந்து இதில் வரல, இந்த பர்வியூவில் வரல. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவாக எழுதிக்கலாம் நம்ம. எனி வயலேஷன் பர்டைனிங் டு தீஸ் லாஸ் ஆர் எனி டெசிஷன் டேக்கன் பை த கவர்மெண்ட் அண்டர் தீஸ் லாஸ் கேன் பி சேலஞ்ச்டு பிஃபோர் என்ஜிடி. இந்த லாக்கு கீழே ஏதாச்சும் ஒன்று வயலேஷன் நடந்துச்சுன்னா நம்ம வந்து என்ஜிடி கிட்ட போகலாம். ஓகேவா, இந்த 2க்கும் போக முடியாது, ஏன்னா என்ஜிடியில் கவர் ஆகலை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்து ஸ்பேஸ் ஃபார் ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம ரீசெண்டாக பார்த்துக்கிட்டே தான் வரோம். இஸ்ரோ பற்றி ரொம்ப நாளாக கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கோம். ப்ளஸ் நேற்று வேறு சேர்மேன் வந்து புதுசாக வந்துருக்காங்க. கே சிவன் சார் போயிட்டு இப்போ எஸ் சோம்நாத் அப்படின்னு ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனாலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் வந்து இந்த எடிட்டோரியலில் சும்மா அவரோட சாதாரண இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது வந்து இவர் வந்து முன்னாடி வந்து எங்கே இருந்திருக்காருன்னா, சோம்நாத் வந்து ஹெட்ஸ் த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரத்தில் இருந்ததை சேர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து இஸ்ரோக்கு சேர்மனாக மாறியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷின், அதில் வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 7 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம மார்ஸ்க்கு இங்கேருந்து போகிறதுக்கு, எர்த்து டு மார்ஸ்க்கு போகிறதுக்கு. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி சந்திராயன் 2க்கு வந்து ஹை ஆன்டிசிபேஷன், ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு 2 இந்த மாதிரி மிஷின்ஸ், இம்பார்ட்டண்ட்டான மிஷின்ஸ்க்கு அடுத்து இப்போ இவர் நியூவாக வந்தோடனே இப்போ அடுத்து வெயிட்டிங்கில் இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினில் லிஸ்ட்டில் இருக்கிறது ககன்யானும் ஆதித்யா L1 மிஷினும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆதித்யா L1 மிஷின்னா என்னென்னு தெரியணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லெக்ராஞ்சியன் பாயிண்ட், அதாவது இந்த ஆதித்யான்றது வந்து ஆதித்யா L1 மிஷினில் அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்சர்வேட்டரியை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த ஸ்டடி பண்ணுற அந்த மிஷினை வந்து லெக்ராஞ்ச் 1 பாயிண்ட். ஸோ அப்போ லெக்ராஞ்சியன் 1 பாயிண்ட்னா அந்த தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மாதிரிலாம் பார்ப்போம். அதே மாதிரி நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் 2019, ஆக்சுவலாக இது வந்து 2019 பட்ஜெட்டில் தான் வந்துச்சு. பட்ஜெட் இருந்துச்சுல, அப்போ தான் இதையும் கொண்டு வந்தாங்க. பட்ஜெட்டில் சொல்லி தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகேவா, இந்த ஆர்டிக்கலில் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோம். ஆதித்யா L1 மிஷின், ஓகேவா, அது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதுதான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன் டு ஸ்டடி த சன். ஓகே, சன்னுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்புகிற ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெடிஷன் இதுதான். இட் வில் பி இஸ்ரோஸ் செகண்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் அஸ்ட்ரானமி மிஷன் ஆஃப்டர் அஸ்ட்ரோசாட். அதாவது அஸ்ட்ரானமி மிஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஸ்பேஸை ஸ்டடி பண்ணுறது வேறு, அதே இது எர்த்தை விட்டு வெளியில் போய் ஸ்பேஸில் நிப்பாட்டி அங்கேருந்து ஸ்டடி பண்ணுறது வேறு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆஸ்ட்ரோசாட்ன்றது எர்த்துக்கு வெளியில் நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ணி அங்கேருந்து வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து இந்த ஆதித்யா L1 மிஷன் தான் வந்து செகண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரோசாட் வந்து 2015 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆதித்யா L1 இனிமேல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க்கிங்கில் இருக்கோம். இஸ்ரோ கேட்டகரைசஸ் ஆதித்யா L1 as a 400 kg கிளாஸ் சேட்டலைட்டாக. ஒரு 400 kg சேட்டலைட் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த இடத்துல வரேன், அதுக்கு வருவோம். that will be launched using the Polar Satellite Launch Vehicle PSLV XL. இது XL கான்ஃபிகரேஷன் நம்ம நேற்று தான் பார்த்தோம். PSLV GSLV அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ நேற்று கிளாஸ் பார்க்காதவங்க பாருங்கள். அந்த இதில் PSLVயில் நம்ம வந்து இந்த 400 கிளாஸ் சேட்டலைட், அப்போ வந்து அந்த ராக்கெட்டோட டிப்பில் மேலே தான் வந்து இது இருக்கும். ஓகேவா, PSLVனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 ஸ்டேஜ் ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாலிட் லிக்யூட் சொல்லியிருக்கேன். கீழே வந்து சாலிட் லிக்யூடு மேலே பேலோடுன்னு இருக்கும். ஸோ அந்த பேலோடில் தான் இந்த 400 kg சேட்டலைட் வைக்க போகிறாங்க. இதை வந்து L1 ஹாலோ ஆர்பிட் அரவுண்ட் L1 லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1, அது வந்து 1.5 கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில்
நம்மளுக்கு L1னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பிக்சர் வாங்க, உங்களுக்கு L1னா புரிய வைக்கிறேன். அதாவது இதுதான் நம்ம எர்த்து, ஓகேவா? இது எர்த்து, இது 3, இது சன்னு, இது சன். இப்போ நம்ம வந்து இந்த ஆதித்யா L1 மிஷின், ஆதித்யா அந்த சேட்டலைட்டை வந்து சன்னை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக கொண்டு போய் நிப்பாட்டணும். இப்போ எந்த இடத்துல நிப்பாட்டலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த L1 அப்படின்றது வருது. L1னா லெக்ராஞ்சின்னு சொல்லுவாங்க. லெக்ராஞ்சி இவர் தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னவர், மேக்ஸில் கூட படிச்சிருப்போம். ஸோ 5 பாயிண்ட் சொல்கிறாங்க இந்த இடத்துல. L1, எர்த்துக்கு இந்த சைடு L2, சன்னுக்கு இந்த சைடு L3, L4, L5. ஸோ இந்த ஹோல் இதில் இது வந்து நம்ம ஆர்பிட். ஸோ இதில் வந்து இந்த 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்டில் நிப்பாட்டினா சன்னோட அட்ராக்ஷனும், அதாவது சன் வந்து இழுக்கும்ல, சன்னுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு கொஞ்சம் மாஸ் இருந்தாலே அது வந்து அட்ராக்ட் பண்ணும், திங்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அது வந்து 2 யூனிவர்ஸில், இப்போ இதுதான் யூனிவர்ஸ்னால் யூனிவர்ஸோட இந்த எண்டில் ஒரு மெட்டீரியல், இந்த ஒரு எண்டில் ஒரு மெட்டீரியல்னாலும் ரெண்டுக்குமே அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ரெண்டுமே ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், எர்த்தோட அட்ராக்ஷன் வந்து ஓவராக இருக்கும். ஸோ அது எர்த்துக்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு நம்ம நிப்பாட்டினோன்னா அந்த சேட்டலைட்டை, சன்னோட அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உள்ளே போயிடும். ஸோ நம்ம அந்த இந்த இடத்துலலாம் நிப்பாட்டணும்னா நம்ம ரொம்ப ஃபியூவல் வந்து செலவு பண்ணணும். ஃபியூவல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நிப்பாட்ட முடியும். ஏன்னா ஆப்போசிட் சைடு வந்து நம்ம த்ரஸ்ட் கொடுத்துக்கிட்டே கஷ்டப்பட்டு நிப்பாட்டணும். அதே இது இவங்க சொல்கிற இந்த 5 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த L1, L2, L3, L4, L5, இந்த 5 பாயிண்டில் நிப்பாட்டினோம்னா, ஓகேவா, இந்த 5 பாயிண்டில் நிப்பாட்டினோம்னா மட்டும் இந்த 2 ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். எர்த்து அட்ராக்ட் பண்ணுறதும் அதாவது எர்த் அட்ராக்ட் பண்ணுறதும் சன் அட்ராக்ட் பண்ணுறதும் ஒரே ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து அந்த சேட்டலைட்டை வச்சுட்டோன்னா, ஆதித்யா சேட்டலைட்டை வச்சுட்டோன்னா, எர்த் அட்ராக்ட் பண்ணுறதும் சன் அட்ராக்ட் பண்ணுறதும் சேமாக இருக்கும். ஸோ தட் நம்ம ஃபியூவலே ரொம்ப கொடுக்க வேணாம், அதுவாகவே அதே இடத்துல இருக்கும். 2 சைடுமே இழுக்கிறது ஒரே ஃபோர்ஸில் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் வந்து அதே இடத்துல இருக்கும்ல. இப்போ 2 பேர் வந்து இப்போ இது வந்து ஒரு 1 kg இருக்குது. ஒரு 2 பேருமே இங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறாங்க, 2 பேருமே ஒரே எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னும் போது அந்த கேஜி அங்கேயே இருக்கும்ல, அந்த ஒரு மெட்டீரியல் வந்து அங்கேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இந்த L1, ஓகேவா? L1, L2, L3, L4, L5. ஸோ L1 வந்து எங்கே இருக்குன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் இருக்கும், அந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. L1 தான் நம்ம இந்த மிஷினுக்காக சூஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுவே பாருங்கள், 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த்து. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எர்த்துலேருந்து இந்த L1 மட்டுமே 1.5 மில்லியன் கிலோமீட்டர், ஓகேவா? ஸோ இதுதான் L1. உங்களுக்கு லெக்ராஞ்சி நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் ஆர்டிகல்ஸ் படிக்கும் போதெல்லாம் லெக்ராஞ்சி L1 அப்படின்னா நம்மளே சொல்லிடலாம், ஓகேவா? அடுத்து த ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேட்டரி வில் ஹாவ் 7 பேலோட்ஸ். அதில் வந்து 7 பேலோட்ஸ் இருக்குது. எதுக்குன்னா சன்ஸ் கொரோனா, சோலார் எமிஷன்ஸ், சோலார் ரேடியேஷன் இருக்குல்ல, சோலார் எமிஷன்ஸ், அது சோலார் விண்ட் அண்ட் ஃப்ளட்ஸ் அதே தான். கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். அந்த எமிஷன் சன்னிலேருந்து வெளிப்படுற அந்த எனர்ஜியை தான் சோலார் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளேர்ஸு, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ், சோலார் எமிஷன்ஸ், அண்ட் வில் கேரி அவுட் ரவுண்டு த கிளாக் இமேஜிங் த சன். ரவுண்டு த கிளாக் இமேஜிங் த சன்னா 24/7 ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து சன்னோட இமேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சன்ஸ் கொரோனானா என்னன்னு தெரியணும், இம்பார்ட்டன்ட். கொரோனானா அவுட்ரு லேயர், இருக்கிறதுலே அவுட்ரு லேயர். நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் இதான் சன்னுனா சன்னோட அவுட்ரு லேயர், அந்த ஃப்ளேர்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுதுல, இதுதான் வந்து கொரோனா. ஒரு கிரீடம் மாதிரி இந்த ஒரு கொரோனான்னு சொல்லுவோம். இன்னரில் வந்து கோர் இருக்கும், அதுக்கடுத்து ரேடியேட்டிவ் ஜோன், கன்வெக்ஷன் ஜோன், ஓகேவா? அதுக்கு மேலே வந்து
ஃபோட்டோஸ்பியர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து குரோமோஸ்பியர், இதுக்கு நடுவில் வந்து அந்த ஃபோட்டோஸ்பியரில் வந்து சன் ஸ்பாட்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஏன்னா மிச்ச ஏரியா கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஸோ அது வந்து சன் ஸ்பாட்ஸ்னு சொல்லுவோம். இது ஃப்ளார்ஸ்னால் இந்த ஃப்ளார்ஸு. ஸோ இதில் என்ன ஒன்றுனா, உள்ள இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகம் தான். பட் கொரோனாக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது கோரை கம்பேர் பண்ணும் போதோட கொரோனாக்கு ரொம்ப மடங்கு அதிகமாக இருக்குது. அது எப்படி வந்து ஒவ்வொரு லேயரையும் எல்லா லேயரோட கொரோனாவோட லேயர், அதாவது அவுட்டரில் அது வந்து ஒரு அவுட்டர் ரீஜியன் தான், அது ஒரு லேயர்னு கூட சொல்ல மாட்டோம், அவுட்டர் ரீஜியன் தான் சொல்லுவோம் கொரோனா. அந்த இடத்துல மட்டும் எப்படி இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்றது வந்து இன்னும் வந்து இன்னைக்கு வரையும் நாசா சயின்டிஸ்ட் அண்ட் இஸ்ரோ சயின்டிஸ்ட் எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து இன்னும் ஆன்சர் தெரில. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே வந்து சன்னுக்கு வந்து மிஷின்ஸ் அனுப்பிச்சு இது பண்ணி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் அனுப்ப போகிறோம். ஓகேவா, ஆதித்யாவில் ஒன்று. ஓகே, அதே மாதிரி இந்த ஆர்டிக்கலில் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்னு ஒன்று வந்துச்சு, அதை பற்றி என்னென்னு பார்த்துருவோம் ஷார்ட்டாக. The establishment of NSIL was announced in budget 2019. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பட்ஜெட் 2019 தான் இது வந்துச்சுன்னு. One of the mandate of the NSIL is to mass produce and manufacture the SSLV. நம்ம PSLV படிச்சிருக்கோம், GSLV படிச்சிருக்கோம். SSLVனா ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா, இப்போ இது வந்து இன்னும் கொண்டு வரல, இது இப்போ தான் ப்ராசஸில் இருக்குது, மேக்கிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நிறையா, ஏன்னா நம்ம வந்து இப்போ பிஎஸ்எல்வி, இப்போ ஜிஎஸ்எல்வியில் வந்து நம்ம நேற்று பார்த்தோம் MK3 வந்து அதான் நம்மக்கிட்ட இருக்க டாப் எண்டு. ஸோ அதில் வந்து 4000 kg வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி பிஎஸ்எல்விக்கும் நம்ம 2000 kg அந்த அரௌண்ட் கொண்டு போவோம். ஸோ நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு சேட்டலைட் கொண்டு போகணும். ஒரு 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 சேட்டலைட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 100 கிராம் இருக்குது அப்படின்னா அதுக்காக எதுக்கு 200 kg பிஎஸ்எல்வியை கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் எஸ்எஸ்எல்வி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் பிஎஸ்எல்வி ராக்கெட், மோர் பிஎஸ்எல்வி லான்ச் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா, இன்னும் பவர்ஃபுல்லான பிஎஸ்எல்விஸ் இன் பார்ட்னர்ஷிப் வித் ப்ரைவேட் செக்டர். NSIL மெயினாக ப்ரைவேட் செக்டரை வந்து உள்ளே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இஸ்ரோவே தான் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து டைம், இப்போ இந்த மாதிரி லான்ச் வெஹிக்கிள்ஸ், ஒரு சேட்டலைட் எடுத்துகிட்டு போகிற லான்ச் வெஹிக்கிள்ஸை வந்து ப்ரைவேட்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா, ஸோ தட் இஸ்ரோ வந்து அந்த சேட்டிலைட்டை இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறது, ஆர் அதில் இன்னோவேஷன் கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஒரு லான்ச் வெஹிக்கிளில் எதுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து அதுக்காக தான் இந்த ப்ரைவேட் இன்வால்மெண்ட்லாம் கொண்டு வராங்க. ஸோ தட் ப்ரைவேட்டும் ஒரு ஜாப் க்ரியேஷன் வரும், இன்னோவேஷன் வரும், ஒரு காம்படிஷன் இருக்கும், நிறையா காஸ்ட் குறையும். அந்த மாதிரிலாம் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேவா, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரைவேட் இதை வந்து கொண்டு வராங்க. இட்ஸ் எய்ம் இஸ் டு யூஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேரிட் அவுட் பை த இஸ்ரோ ஓவர் தீஸ் இயர்ஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் த்ரூ இந்தியன் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இஸ்ரோஸ் எக்ஸிஸ்டிங் கமர்ஷியல் ஆர்ம் ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன். ஆண்ட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஆல்ரெடி இருக்குது ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன்னு. ஆண்ட்ரிக்ஸோட ரோல் வந்து என்னென்னா இஸ்ரோஸ் கமர்ஷியல் ஆர்ம். இது வந்து இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருப்போம்னா, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டுன்னு ஒன்று வந்து பிரேசிலுக்காக அனுப்பிச்சிருப்போம். ஓகேவா, பிரேசிலோட சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். என்ன ஆகுனா, நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் கிட்ட வந்து அவங்களோட சேட்டலைட்ஸை வந்து வாங்கி அனுப்பும் போது நம்மளுக்கு காசு கிடைக்கும் அதில். அதே மாதிரி நம்மளோட சேட்டலைட் அனுப்பும் போது, இப்போ பிஎஸ்எல்வி அனுப்புகிறோம் 2000 kg, நம்மளோட சேட்டலைட் வந்து ஒரு 500 கிராம் தான், இல்லை 500 kg இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 1500 kgக்கு நிறையா கண்ட்ரிஸோட சேட்டலைட்ஸை நம்ம அனுப்பும்போது அவங்க எல்லாருக்கிட்ட வந்து காசு வாங்கிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் மோட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறையா க்ரோ ஆகலாம். ஸோ இந்த வேலையை வந்து ஆண்ட்ரிக்ஸ் பார்த்துக்குது. ஒரு ஃபாரின் கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆண்ட்ரிக்ஸ் பார்த்துக்கிறோம். NSIL வந்து லோக்கல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண போகுது. ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கிறதுல வந்து கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் வந்து லான்ச் வெஹிக்கிள் செய்யுங்க, அந்த மாதிரி பண்ணி நம்ம லோக்கல் இண்டஸ்ட்ரீஸை, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த NSIL. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து இஸ்ரோவோட
பேஜில் இருந்தே கொண்டு வந்தேன். ஓகேவா, இஸ்ரோட பேஜ்லேயே என்ன செயல்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு வாட்டி கொண்டு வந்திருந்தேன். மார்ச் 2019 வந்துச்சு. கம்பெனிஸ் ஆக்டில் இதுவும் ஆக்ட் வச்சு வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இதில் மேஜர் பிஸ்னஸ் ஏரியாஸ் இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு அதனால தான் கொண்டு வந்தேன். ப்ரொடக்ஷன் ஆஃப் PSLV நம்ம பார்த்தோம், SSLV. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ஸ்பேஸ் பேஸ்டு சர்வீசஸ் இன்க்ளூடிங் லான்ச் சர்வீசஸ், ஸ்பேஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் லைக் டிரான்ஸ்பாண்டர் லீசிங், ரிமோட் சென்சிங், மிஷன் சப்போர்ட் சர்வீசஸ். இப்போ ப்ரைவேட் மிஷன்ஸ்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்ல, சர்வீசஸ் பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்பாண்டர் அந்த கம்யூனிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து லீஸ் கொடுக்கலாம். ஸோ ரிமோட் சென்சிங்னால நிறையா வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது எல்லா ஃபீல்ட்லேயுமே. அக்ரிகல்ச்சரில் லைக் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஓவராலாக ஏரியல் பிக்சர் பார்க்கும்போது நம்ம எந்தெந்த இடத்துல ஃபீல்டில் பெஸ்ட்லாம் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்லாம் பார்க்கலாம். ஓவராலாக பார்க்குறது தான் ரிமோட் சென்சிங். அந்த ஏரியல் வியூ வச்சே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் பண்ணுறது. அப்புறம் பில்டிங் ஆஃப் சேட்டிலைட்ஸ், போத் கம்யூனிகேஷன் அண்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் டெக்னாலஜி டெவலப் பை இஸ்ரோ சென்டர்ஸ். அடுத்து மார்க்கெட்டிங் ஸ்பின் ஆஃப் டெக்னாலஜிஸ். இது வந்து ஸ்பின் ஆஃப் டெக்னாலஜிஸ்னால் ஒன்றுமே இல்லை, இஸ்ரோ வந்து ஒரு இதுக்காக செஞ்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ககன்யானுக்கு நம்ம வந்து 3 மெம்பர் அனுப்ப போகிறோம் நேற்று பார்த்தோம். ஓகேவா, 3 இந்தியன் மெம்பர்ஸ் அனுப்ப போகிறோம். ஒருத்தவங்க கூட உமன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு உமன் 2 மென் அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ இவங்க போகிறாங்கன்னா இவங்களோட க்ளோத் எப்படி இருக்கணும், அந்த டெம்பரேச்சர். ஸோ அந்த இப்போ ஹை டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அஸ்ட்ரானட்ஸ்க்காக ஒரு க்ளோத் செய்கிறாங்கன்னா அந்த க்ளோத் வந்து அங்கே மட்டும் யூஸ் ஆகாது. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம யாருக்கு கொடுக்கலாம், ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஒரு தீ அணைக்கிற ஒரு வீரர்கள்கிட்ட போய் அந்த க்ளோத்தை கொடுத்தோன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும், அவங்களும் ஃபயர் இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ ஒரு டெக்னாலஜியை இன்னொரு இடத்துக்கு வேறு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்பின் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா, இந்த மாதிரி இதை வந்து மார்க்கெட் பண்ணலாம். கன்சல்டன்சி சர்வீசஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து பண்ணலாம். இதெல்லாம் வந்து NSILோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதை NSIL இது யாருன்னு தெரியும் நம்மளுக்கு, K. சிவன். அதே மாதிரி இது யாருன்னா கஸ்தூரி ரங்கன். ஓகேவா, கஸ்தூரி ரங்கன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, K. கஸ்தூரி ரங்கன். நிறையா கமிட்டிஸ்லாம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினாலும் நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்க தான் போகிறோம். இவர் K. சிவன். இப்போ வந்தவருக்கு சோம்நாத்துக்கு முன்னாடி இருந்த சேர்மன், இஸ்ரோ சேர்மன். ஓகே, அடுத்து வந்து ஒரு எடிட்டோரியல். இது என்னன்னு பார்ப்போம். லிபரல் எக்கானமிஸ் கிரியேட்ஸ் இல்லிபரல் சொசைட்டிஸ் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல். இதில் வந்து நல்லா இருந்துச்சு. இதில் நம்ம இதுலேருந்து எதுவும் மெயினாக எடுக்கலைனாலும் பட் வந்து நம்ம ஒரு ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது லைட்டாக வாசிப்போம், உங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எக்கனாமிஸ் ஆர் நாட் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிஸ் ஆர் நாட் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு, the benefits or growth are being sucked up by 1% on the top. அதாவது இப்போ வந்து ஒரு growth இருக்குன்னா அதை டாப் 1% ஆஃப் த பீப்புள், ரிச்சஸ்ட் பீப்புள் இருக்காங்களே அவங்க தான் எடுத்துக்கிறாங்களே தவிர ட்ரிக்கிள் டவுன் ஆக மாட்டேங்குது. க்ரோத் ஆச்சுன்னா, இப்போ இந்தியாவில் வந்து க்ரோத் ஆகுது, கோவிட் அப்போ க்ரோத் நடக்குது அப்படின்னா அந்த க்ரோத் வந்து யாரை போய் சேருதுன்னா 1% ஆஃப் த பீப்புள், டாப் மோஸ்ட் சம்பாதிக்கிற பீப்புள் அவங்களுக்கு தானே தவிர மிச்ச 99% ஆஃப் பீப்புள் வந்து கீழே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்கனாமிஸ் ஆர் நாட் டூயிங் வெல், த பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரோத் ஆர் பீங் சக்ட் அப் பை த 1% ஆஃப் த டாப், ட்ரிக்கிள் டவுன் டு தோஸ் பிலோ ஹாஸ் டிமினிஷ்ட். ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னா ஆக்சுவலாக 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று நம்மளுக்கு தெரியும், பாட்டம் அப் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா நம்ம கீழே கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேலே டாப் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது வந்து பாட்டம் அப் அப்ரோச். இது மாதிரி ட்ரிக்கிள் டவுன் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. டாப் லெவலில் நம்ம எல்லாமே பண்ணோன்னா அதுவாக வந்து கிரவுண்ட் லெவல் வரையும் அதுவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது வந்து ட்ரிக்கிள் டவுன். இது வந்து ரெண்டுமே ஆப்போசிட்டான ஒரு தாட்ஸ், ஒரு கான்செப்ட். ஓகேவா, இங்கே வந்து அந்த 1% டாப் தான் எல்லா க்ரோத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ட்ரிக்கிள் டவுனே ஆக மாட்டேங்குது, அந்த க்ரோத் வந்து கீழே வரையும் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வித் எவ்ரி குளோபல் கிரைசிஸ், எப்பயுமே இது ஆக்சுவலாக மெயினாக வந்து இது கோவிட்
அதோட கனெக்ட் பண்ணி நம்ம எக்கனாமியை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில். எப்பயுமே வந்து ஒரு க்ரைசிஸ் வந்தால் நம்ம வந்து என்ன நடக்குதுன்னா பாருங்கள், 2007-8 ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துச்சு வேர்ல்டு லெவலில். அதே மாதிரி இப்போ ஆன்கோயிங் COVID-19 க்ரைசிஸாக இருக்கட்டும், எப்பயுமே வந்து ரிச் கெட்ஸ் ரிச்சர் ஒயில் மில்லியன்ஸ் அட் த பாட்டம் ஃபால் ஆஃப் த லேடர். இது வந்து என்னென்னா பணக்காரங்களாகிட்டே போகிறாங்க, அதே மாதிரி ஏழைகள் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்இக்வாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அப்படியே மெயின்ஸில் எழுதலாம், இந்த பேரா அப்படியே எழுதலாம். அதே மாதிரி இங்கே சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கோவிடோட பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சிம்டம்ஸ்னு சொல்லி. லைக் த COVID-19 வைரஸ் ஹூஸ் ஆரிஜின் சயின்டிஸ்ட் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு அண்டர்ஸ்டாண்ட். COVID-19 வைரஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படின்னு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்க முடியாமல். அது மாதிரி இன்னொரு டிசீஸ் இருக்குது, அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம 30 வருஷமாக வந்து நம்மளோட நேஷனோட வெல்பீயிங்கை தடுத்துக்கிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் சிம்டம்ஸ், அதோட பொலிட்டிக்கல் சிம்டம்ஸ் என்ன, அதாவது நம்ம கோவிட் மாதிரியே இங்கே வந்து நம்ம எக்கனாமியை வந்து இது பண்ணுறாங்க. இதோட பொலிட்டிக்கல் சிம்டம்ஸ் என்னென்னா வீக்கனிங் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் செக்குலரிசம். அதே மாதிரி எக்கனாமிக் சிம்டம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது, இன்இக்வாலிட்டிஸ் வித்தின் த எக்கனாமி அண்ட் அன்சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு. அதே மாதிரி சோசியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் பேத்தாலஜிஸ் ஆர் இன் ரிலேட்டட். ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து அப்படியே நீங்கள் மெயின்ஸில் எழுதுங்க. இந்த ரெண்டு இது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இது வாசிப்போம். ஆன் ப்ரைவேட்டைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுனால என்ன நடக்குது? கவர்மெண்ட்ஸ் ஆர் ஹாம்ஸ்ட்ரங் வித்தவுட் ரிசோர்ஸஸ் டு த கவர்மெண்ட்ஸ் ஆர் ஹாம்ஸ்ட்ரங் வித்தவுட் ரிசோர்ஸஸ் டு ப்ரொவைட் பப்ளிக் குட்ஸ். கவர்மெண்ட் வந்து இப்போ பப்ளிக் குட்ஸ்க்காக செலவு பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ரிசோர்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ப்ரைவேட்டைசேஷன் தான் இப்போதைக்கு சொல்யூஷன் மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ privatization of everything became another ideological imperative in economics by the turn of the century. இந்த செஞ்சுரியில் ப்ரைவேட்டைசேஷன் தான் பெரிய ரோலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா செல்லிங் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ் ரைசஸ் ரிசோர்ஸஸ் ஃபார் ஃபண்ட்ஸ் ஸ்டாஃப்டு கவர்மெண்ட்ஸ். ஓகே, ஃபண்ட்ஸ் இல்லாமல் தத்தளிக்கிற கவர்மெண்ட் வந்து இந்த பிஎஸ்யூஸ், அதாவது பிஎஸ்யூஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இண்டியா இப்போ விற்றாங்கல்ல, ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் வந்து விற்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஃபண்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா when the public is converted to private, rich people can buy what they need. இது வந்து ரிச் பீப்புளை பாதிக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ வேறு மாதிரி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ரயில்வேஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ரயில்வேஸை வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ ரயில்வேஸை ப்ரைவேட் பண்ணோன்னா என்ன ஆகும்? மெயினாக வந்து டெவலப்மெண்ட் இருக்கும், கன்ஃபார்மாக டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கும் ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்க 2 பேரை எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ஒரு மோட்டிவே இருக்காது. ஏன்னா அவங்க என்ன வேலை பார்த்தாலும் அதே சம்பளம் தான். அவங்க சரியாக வேலை பார்க்கலனாலும் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வரையும் அது வந்து பெர்மனன்ட் ஜாப். அதே இது ப்ரைவேட்டில் இருக்கவங்க அவங்க சரியாக வேலை பார்க்கலன்னா அவங்க எப்போ வேணாலும் எடுத்து விடலாம். அதே மாதிரி நல்லா பண்ணால் அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். ஸோ இன்னோவேஷன்லாம் வளரும், க்ரோத் இருக்கும், காம்படிஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா கவர்மெண்ட் வந்து எதுக்காக ரன் பண்ணுவாங்க ரயில்வேஸை? ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், ஓகேவா? வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஆனால் அதே இது ப்ரைவேட் வந்துட்டாங்கன்னா பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் மோட்டிவ் ஆயிரும். ஸோ காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் அந்த ப்ரைவேட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ பப்ளிக் குட்ஸை வந்து ப்ரைவேட்டாக கன்வெர்ட் பண்ணால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ரிச் பீப்புள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் புவர் பீப்புள் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இன்ஃபேக்ட் ரிச் பீப்புள் வந்து அவங்க வந்து இன்னும் ஹையர் இன்கம்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து க்ரோவும் ஆவாங்க அந்த டைமில். ஸோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஓகே, ஹெல்த் கேர்லாம் வந்து பெட்டராக இன்னும் கொஞ்சம் பண்ணுவாங்க. பெட்டர் எஜுகேஷன் இன் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்கூல், வெல்த்தியர் பீப்புள் வித் பெட்டர் எஜுகேஷன் ஹவ் கிரேட்டர் அக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாமே வந்து அந்த ஹையர் கிளாஸ் ரிச் பீப்புளுக்கு வந்து அது வந்து ஈஸி.
ஸோ இந்த கேப் பிட்வீன் ஹாவ்ஸ் அண்ட் ஹாவ் நாட்ஸ், இந்த கேப்ஸ் பிட்வீன் ஹாவ்ஸ் அண்ட் ஹாவ் நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த யார்கிட்ட இருக்குது இல்லை அந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுவும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, இதையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் நல்லா நீட்டாக எழுதலாம். அதே மாதிரி டெமோக்ராட்டிக் அண்ட் கேபிட்டலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் were becoming reconciled with socialist ideas in Europe and US after the World Wars. அதாவது முன்னாடி வந்து டெமோக்ராட்டிக் அண்ட் கேபிட்டலிஸ்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோசியலிஸ்டாக மாறுறாங்க. நம்ம and in developing countries such as India after the collapse of colonialism, இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒத்து போகிறாங்க, சோசியலிசத்தோட ஒத்து போகிறாங்க. The socialist era ended with the collapse of communism and the resurgence of neoliberal economics and around the world afterwards. அதுக்கப்புறம் while communism has lifted living standards, health, education of masses of poor people faster than capitalism could, கம்யூனிசம் சொல்யூஷன் டு த ப்ராப்பர்ட்டி கொஸ்டின். அதாவது கம்யூனிசம் என்னதான் வந்து எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலேயுமே, ஹெல்த் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணாலும், கம்யூனிசம்னா காமன் ஃபார் ஆல் அந்த மாதிரி. பட் ப்ராப்பர்ட்டின்ற விஷயத்தில் வந்து அது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டோம், அதில் தான் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் தேர் ஷுட் பி நோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கம்யூனிசம் படி. ஆக்சுவலாக ப்ரைவேட்னு ஒன்றே கிடையாது, எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட. அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து வரமாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆர்ட் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி முடிக்கும் போது வந்து கிளைமேட் சேஞ்சு நம்ம வந்து அந்த நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி அந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் அந்த மாதிரி இதில் பண்ணும் போது ப்ளஸ் நம்ம இன்டகிரேட்டடாக என்விரான்மெண்ட்டோட சேர்த்து பண்ணணும். அப்போ தான் வந்து ஹியூமனிட்டியும் பிளானட்டையும் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருப்பாங்க, இந்த எடிட்டோரியலில். ஓகே, அடுத்து இதெல்லாம் வந்து மெயின்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்து ஃபாரஸ்ட் ட்ரீ கவர் இன் இந்தியா அப் பை 2261 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் 2 years. இதில் மெயினாக வந்து நம்ம இது வந்து இப்போ தான் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021 வந்துச்சு. ஓகேவா, இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021 தேர்ஸ்டே தான் வந்துச்சு, அதாவது எஸ்டர்டே. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட். நம்ம மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லா குரூப்லேயும் எக்ஸாம்லேயுமே மோஸ்ட்லி கேட்பாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம், இதில் உள்ள எல்லாமே பார்த்துருவோம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, MOEFCCன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு. இது வந்து ஒரு பையனியல் ரிப்போர்ட். ஓகேவா, பையனியல்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆனுவல், பையனியல் அதுக்கெலாம் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். பையானுவல்னால் வருஷத்துக்கு 2 வாட்டி, 1 இயருக்கு 2 வாட்டி, ட்வைஸ். பையனியல்னா 2 வருஷத்துக்கு ஒன்ஸ், ஒரு வாட்டி. ஓகேவா, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது பையனியல். ஆனுவல்னா 1 வருஷத்துக்கே 2 வாட்டி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் என்ன மெயினாக ஹைலைட்ஸ்னால், இந்தியாஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ஹஸ் ரைசன் பை 2261 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த லாஸ்ட் 2 years வித் ஆந்திர பிரதேஷ் தான் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், பட் வந்து இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இது இப்போ ரீசெண்டாக வருது. ஸோ இப்போ கேட்டாங்கன்னா முன்னாடிலாம் ஆந்திர பிரதேஷ் கிடையாது, இப்போ தான் வந்து ஆந்திர பிரதேஷ் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ்க்காக வந்திருக்கு 647 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ சேஞ்ச் ஆகிருக்கனாலே கொஸ்டின்ஸும் வரலாம் எக்ஸாமில். Total tree and forest cover in the country includes an increase of 1540 square kilometers of forest cover and 721 of tree cover compared to 2019 report. India's total forest and tree cover is now spread across 80.9 million hectares, which is 62% of geographical area. Whole of 62%, 100% geographical area, 62% வந்து India's forest and tree cover தான். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபாரஸ்ட் கவர், ட்ரீ கவர் அப்படின்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்சர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் திரும்பி இந்த பிக்சர் நான் கொண்டு வந்திருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த இதே பிக்சர் தான், அதுக்காக தான் நான் உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுன்றதுக்காக திரும்பி கொண்டு வந்தேன். நம்ம வந்து வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், மாடரேட்லி டென்ஸ் ஃபாரஸ்ட், ஓப்பன் ஃபாரஸ்ட், ஸ்க்ரப், நான் ஃபாரஸ்ட்னு பிரிப்போம். வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட்னா 70%
டென்சிட்டி இருக்கணும். அதாவது ஒரு இடம் இருக்குன்னா அதில் வந்து 70 ட்ரீஸ் இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 70 ட்ரீஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே, ஒரு சின்ன இடத்துக்குள்ளே 70 ட்ரீஸ் இருக்குன்னா அது வந்து 100% ஏரியாவில் 70% ஃபுல்லாக ட்ரீ இருக்குன்னா அது வந்து வெரி டென்ஸு. 40 to 70 தான் இருக்குது. 70% ஆஃப் ஏரியா தான் ட்ரீஸால் ஃபில் ஆகிருக்குன்னா அது வந்து மாடரேட்லி. 10 to 40% ஏரியா தான் ட்ரீஸால் கவர் ஆகிருக்குன்னா அது வந்து ஓப்பன் ஃபாரஸ்ட். ஸ்க்ரப்னா லெஸ் தேன் 10 நான் ஃபாரஸ்ட். ஸோ இதில் வந்து இந்த ஓப்பன் ஃபாரஸ்ட் 10 to 40% இன்க்ளூட் ஆகிறனால தான் நம்ம அவ்வளோ 62% ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டாக இருக்காது, ஓப்பன் ஃபாரஸ்ட் அங்கங்கே தான் இருக்கும் ட்ரீஸ். ஸோ அதையும் சேர்க்கறனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் 62% ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து ஃபாரஸ்ட்டாக அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ ஓப்பன் அந்த இதெல்லாம் சேர்க்குறாங்க. டாப் 5 ஸ்டேட்ஸ் வந்து என்னென்னா ஆந்திர பிரதேஷ், வச்சுக்கோங்க, தெலுங்கானா, ஒடிசா, கர்நாடகா, ஜார்க்கண்ட். அதே மாதிரி கெயின் இன் ஃபாரஸ்ட் கவர் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபாரஸ்ட் கெனோபி மே பி அட்ரிபியூட்டட் டு பெட்டர் கன்சர்வேஷன். எதுக்கானா நம்ம வந்து கன்சர்வேஷன் மெஷர்ஸ் எடுத்துருப்போம், ப்ரொடெக்ட் பண்ணியிருப்போம், அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணியிருப்போம், ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவ்ஸ், அக்ரோ ஃபாரஸ்ட் இதெல்லாம் பண்ணனால தான் கெயின் இன் ஃபாரஸ்ட் கவர் வந்திருக்கு. அமாங் த மெகா சிட்டிஸ் அகமதாபாத் தான் வந்து பிக்கஸ்ட் லூசராக வச்சுக்கோங்க, பிக்கஸ்ட் லூசர் வென் இட் கம்ஸ் டு ஃபாரஸ்ட் கவர். ஸ்டேட் வித் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர் என்னன்னா ஏரியா வைஸாக வந்து மத்திய பிரதேஷ் தான் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர். இது லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்லேயும் மத்திய பிரதேஷ் தான் இருந்துச்சு. ஃபாலோட் பை அருணாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, மகாராஷ்டிரா. 17 states and UTs have above 33% of geographical area under forest cover. Out of the states and UTs, Lakshadweep, Mizoram, Andaman and Nicobar, Arunachal Pradesh, Meghalaya have more than 75% forest cover. ஓகே, இப்போ இந்த ஏரியா வந்து 100%னா அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் 100% ஏரியானா அதில் வந்து 75%க்கு மேலே ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஓகேவா? 75%க்கு மேலே ஃபாரஸ்ட் தான் இருக்குது அப்படிங்க வச்சுக்கோங்க. மேங்க்ரூவ் கவர் இந்த கண்ட்ரி, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா there is an increase of 17 square kilometer in mangrove cover in the country as compared to the previous assessment of 2019. Total mangrove cover, மேங்க்ரூவ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மேங்க்ரூவ்ஸ் பற்றி நிறையா டீட்டெயில்டாகவே பார்த்தோம். அந்த ட்ரீ பற்றியே நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அது வந்து சுனாமிக்கெலாம் வந்து மெயினாக வந்து ஒரு பேரிகேடு மாதிரி இருக்கும், அதோட தாக்கத்தை ஃபுல்லாக இது எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட பார்த்தோம். அது வந்து 4992 ஸ்கொயர் கிலோமீட்டராக இப்போதைக்கு டோட்டல் மேங்க்ரூவ் கவர். டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து மேங்க்ரூவ் இன்க்ரீஸில் எது இருக்குன்னா ஒடிசா, ஃபாலோட் பை மகாராஷ்டிரா அண்டு கர்நாடகா. ஓகேவா? இதுதான் இருந்துச்சு. இதில் கன்சர்ன்ஸ், இதில் என்ன நெகட்டிவ்னா the northeast did not show positive results as current assessment showed a decrease in the forest cover. நார்த் ரீஜியனில் குறைஞ்சிருக்காங்களே தவிர இன்க்ரீஸ் இந்த வாட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் லாஸ்ட் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர் 257 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு, ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ வந்து 2 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா என்னன்னு சொல்கிறேன். 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 2 கிலோமீட்டர் இந்த ஏரியா தான், இதை தான் வந்து நம்ம 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 257 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா எவ்வளோ பெரிய ஏரியான்னு பார்த்துக்கோங்க. 257 கிலோமீட்டர், இங்கிட்ட ஒரு 257 கிலோமீட்டர், இந்த சைஸ்க்கு ஒரு ஸ்கொயர், அதுதான் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட்டாக இருக்குது, ஃபாலோட் பை மணிப்பூர், அது வந்து 249 ஸ்கொயர் கிலோமீட்டர் லாஸ்ட்டு, நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா. அதுக்கப்புறம் இன் டோட்டல் 140 ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஃபாரஸ்ட் கவர் ரெடியூஸ்டு பை 902 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த லாஸ்ட் 2 years. இந்த 2019 ரிப்போர்ட் ஃபாரஸ்ட் கவர் இந்த ஹில் ரீஜன்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட். 2019 ரிப்போர்ட்டில் 544 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆனது, இப்போ 902 ஸ்கொயர் கிலோமீட்டர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்கலாம், அதே மாதிரி நம்ம மெயின்ஸ்லேயும் ஆன்சரில் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து இந்தியா எக்ஸ்டென்ஸ் 900 million எய்டு டு ஸ்ரீலங்கா. ஸோ இது வந்து மெயினாக தெரிஞ்சிருக்கணும். இதில் கரன்சி ஸ்வாப்னா என்னன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். இதுலேருந்து எடுத்துக்கிறது மெயினாக கரன்சி ஸ்வாப். கரன்சி ஸ்வாப் தெரிந்தால் இந்த நம்மளுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் சொன்னோன்னா அதுக்கப்புறம் சொன்னேன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கரன்சி ஸ்வாப்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லாட்டினா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வாசிப்போம். இப்போ இந்தியா இருக்குது,
இது ஸ்ரீலங்கா இருக்குது. இந்த கான்டெக்ட்ஸ்லேயே வச்சுக்கோம். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிலாம் கூட பார்த்தோம். அவங்க வந்து ரொம்ப மெயினாக 2 ரீசன் வந்து அவங்க வந்து டூரிசம் நம்பி தான் இருந்தாங்க. கோவிட்னால டூரிசம் போயிடுச்சு. அதே மாதிரி ஃபர்டிலைசர் வந்து பேன் பண்ணாங்க. 100% ஆர்கானிக்னு டக்குன்னு பண்ணோன்னே அந்த ஃபர்டிலைசர்லாம் இது பண்ணாமல் ஸோ அக்ரிகல்ச்சர் ரொம்ப அஃபெக்ட் ஆகி அதனாலேயும் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துருச்சு அவங்களுக்கு வந்து. இப்போ எந்த ப்ரைஸ் காசும் இல்லை, ஃபாரின் ரிசர்வ் எதுவுமே இல்லை, ஒரு லோன் வாங்க முடியல, எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ டாலர் வேணும் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கிட்ட வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கும். அப்படிலாம் நம்மளே சும்மா சாதாரணம் பார்ப்போம். ஒரு $1000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். $1000 வந்து இந்தியாட்டேருந்து வாங்குறாங்க. அதுக்கு பதிலில் ஸ்ரீலங்கா என்ன தருவாங்கன்னா இந்த பிரின்சிபலுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஸ்ரீலங்கன் ருப்பியில் தருவாங்க. ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் அவங்களோட கரன்சி நோட்டில் $1000 என்ன நிகர். ஒரு டாலர் வந்து இப்போ 70 ரூபானா 60 ரூபானா 60,000 ரூபா ஸ்ரீலங்கன் இதை நம்மளுக்கு தருவாங்க ரீபே பண்ணும்போது. ஓகேவா? இந்த டீல் போட்டிருப்பாங்க. நாங்கள் இப்போதைக்கு வந்து $1000 வந்து உங்களுக்கு தரோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து $1000 ஸ்ரீலங்கன் கரன்சி ப்ரைஸ் அப்போ எவ்வளவோ ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு $200 ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு ஒரு $1200 வந்து ஸ்ரீலங்கன் ப்ரைஸாக எங்களுக்கு வந்து ரீபே பண்ணுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா வந்து $1000 கொடுக்குறாங்க டாலர் வேணும்னோடனே. அதுக்கு பதிலாக ஸ்ரீலங்கா $1200 ஸ்ரீலங்கன் ருப்பியாக தராங்க. ஸோ அதை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இதனால இந்த 2 கண்ட்ரீஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக டாலர் தேவை. ஸோ வெளியில் போய் டாலர் வாங்கினாங்களாம். இப்போ $1000 வாங்கினருக்கே அவங்க வந்து $1200 செலவு பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதை விட அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதே மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ரீபே பண்ணால் போதும் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கனால. அதுவும் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதனால வந்து இந்தியாவுக்கு என்ன லாபம்? ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போனா இவங்க கூட நம்ம ட்ரேடு பண்ணுவோம்ல எப்படியும், அதுக்கு வந்து நம்ம இவங்களோட காசையை யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அதே மாதிரி இது ஒரு சாஃப்ட் பவர்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம அந்த மால்டீவ்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்குறது, அவங்க சப்போர்ட்டை வந்து இன்டெரக்டாக வாங்குறது. ஓகேவா? நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், தேவைன்னோடனே நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்றது காட்டுறதுக்கும் ஒரு இது. இப்போ வாசிப்போம். கரன்சி ஸ்வாப் இஸ் நத்திங் பட் அ டிரான்சாக்ஷன் இன் விச் 2 parties, countries or banks exchange a equivalent amount of money with each other but in different currencies. Currency swap is essentially a loan agreement between 2 parties in which parties agree to swap back these quantities of their 2 currencies at specified date in the future or at specified exchange rate or market rate. முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எங்களுக்கு திரும்பி தாங்க தரும்போது அந்த எப்போ தரணும் அந்த ஸ்பெசிஃபைட் டேட்டு அது எல்லாமே வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் ஹாஸ் மேட் 100 million கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் வித் இந்தியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் வந்து இந்தியா கூட கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் மேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா ரிசீவ்ஸ் $100 million. இந்தியாவுக்கு $100 million கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? தேவைப்படுது, கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் ஓ மை காட் ஓகே $1 வந்து 70னா இந்தியா வந்து 7,000 million rupees வந்து தருவாங்க யூஎஸ்க்கு. இதுதான் டாலர்ஸில் இல்லை, நாட் இன் டாலர்ஸ், ருப்பீஸில் தருவாங்க. அதான் அவங்கவுங்க கரன்சி வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு என்ன கரன்சி வேணும் அதை வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து யூஎஸோடது நார்மலாகவே டாலர், நம்மளுக்கு டாலர் தேவை வாங்கிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஸ்ரீலங்காவுக்கு டாலர் தேவை, நம்மளோட ஃபாரின் ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து தரோம். அதுக்கு பதிலாக ஸ்ரீலங்கா வந்து அவங்களோட ருப்பி தராங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். ஃபியூச்சர் சிசிஐ கெட் நோட்டீசஸ் இன் அமேசான் ப்ளீ அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல்.
இதில் வந்து இதில் என்கிளாட்னா என்னென்னு இம்பார்ட்டன்ட், ஓகேவா? நேஷ்னல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனல்னு. ஸோ என்கிளாட்னா என்னென்னு பார்த்துருவோம். அதே மாதிரி இதில் சிசிஐயும் இம்பார்ட்டண்ட்டு, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு டைம் ரொம்ப இருக்குது. நான் இப்போதைக்கு சிசிஐனா மட்டும் என்னென்னு ஆக்சுவலாக என்கிளாட்னா மட்டும் என்னென்னு சொல்கிறேன். இப்போ எப்படி February 2 வரும், அதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் வந்து பெருசாகவும் கொண்டு வருவாங்க. நான் இதோட கான்டெக்ட் சொல்கிறேன் அப்போ, ஓகேவா? என்ன கான்டெக்ட்ஸில் இந்த நியூஸ் இருக்குது, இது ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி வரும். இதுவே ஒரு 20 minutes கிட்ட ஸ்டோரி மாதிரியே சொல்லலாம் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இதை ஃபுல்லாக சொல்கிறேன். இதை சொல்லி காம்படிஷன் கமிஷன்னா என்னன்னு வந்து இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம நேஷ்னல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனல் மட்டும் என்னென்னு பார்ப்போம். நேஷ்னல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனல் அப்படின்னா, 1 செகண்ட், ஓகே, கான்ஸ்டியூட்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இதுவும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்திருக்கு. இவங்க வந்து அப்பீல்ஸ், அதாவது ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஒரு இதுனா ட்ரிபியூனல்னாலே அதுக்குன்னு தனியாக இருக்கவங்க, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அப்படி போகாமல் அந்த எதுக்காக ஒரு ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம்காக இருக்கவங்க, ஓகேவா? அதுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி NCLT அண்டர் செக்ஷன் 61 இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், இந்த கேசஸில் வர அப்பீலை அவங்க வந்து எடுப்பாங்க. IBCனாலும் அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதையும் எடுக்கிறேன் ஒரு நாள். காம்படிஷன் கமிஷனில் வர கேசஸையும் எடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரிபியூனலில், அதாவது இண்டஸ்ட்ரி லெவலில் வர்றதுல இதில் என்ன யார் இருப்பானா, இந்த ட்ரிபியூனலில் பிரசிடென்ட் ஆஃப் த ட்ரிபியூனல் அண்ட் சேர்பர்சன் அண்ட் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அப்பாயிண்டட் பை கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா CJI கன்சல்ட் பண்ணி இவங்களெலாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி, சேர்பர்சன் ஷுட் பி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும், அப்படி இல்லைனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டாக இருக்கணும். ஜுடிஷியல் மெம்பர் யாராக இருக்கணும்னா ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஜுடிஷியல் மெம்பர் ஆஃப் ட்ரிபியூனல் ஃபார் 5 years ஆர் மோராக இருக்கணும். டெக்னிக்கல் மெம்பர் யாராக இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்டெகிரிட்டி, ஸ்டாண்டிங், ஹேவிங் ஸ்பெஷல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அந்த ஏரியாவில் 25 years ஆச்சும் அட்லீஸ்ட். அதே மாதிரி டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சேர்மேன் வந்து 5 years, மெம்பர்ஸ்க்கும் சேர்மேனுக்கும் 5 years. தே கேன் பி ரீஅப்பாயிண்டட், இது ஒரு இம்பார்ட்டன்ட், ரீஅப்பாயிண்டட் ஃபார் அடிஷ்னல் 5 years. ஓகே, என்கிளாட் உங்களுக்கு அந்தளவு புரிஞ்சிச்சா எனக்கு தெரியல. என்கிளாட் மட்டும் நான் இது கொண்டு வரேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேசாமல் நான் நாளைக்கோ இல்லை இந்த 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 நியூஸ் ரீசெண்டாக இப்போ அடுத்து வரும்போது நான் ஈஸியாக சொல்லிடலான்ட்டு நான் என்கிளாட்டும் CCI நான் மட்டும் என்னென்னு கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக அது கான்டெக்ட் சொல்லணும், அது கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். நான் இது தனியாக வந்து கொஞ்சம் ஒரு 20 minutes ஆகும். ஸோ இதை தனியாக வந்து டைம் இருக்கும் போது பார்ப்போம். இன்றைக்கி வந்து இதை ஸ்கிப் பண்ணுறேன், இந்த ஒரு நியூஸ் மட்டும். பட் ஆல்ரெடி படித்தவங்க இந்த PDF இருக்கனால ஒன்ஸ் வாசிச்சு என்கிளாட்னா அண்ட் CCIனா மட்டும் என்னென்னு ஒன்ஸ் வாசிச்சு வச்சுக்கோங்க. நானும் கண்டிப்பாக எடுக்கிறேன், இந்த நியூஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல, இந்தியா சைனா வந்து LAC டாக்ஸ் வந்து 14th round ஆஃப் டாக்ஸ், 13th round ஆஃப் டாக்ஸ் வந்து முடிவுக்கே வரல. 14th round ஆஃப் டாக்ஸ் இப்போ January 14 வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் 14th round ஆஃப் டாக்ஸும் டிட் நாட் ஈல்டு த பிரேக் த்ரூ. ஸோ இன்னும் வந்து மோர் LAC டாக்ஸ்க்காக அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் போவோம் அப்படின்ற மாதிரி. இது எப்போ தான் முடியும்னே தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சைனா இஷ்யூ பற்றி நான் டீட்டெயில்டாக மேப்பு எல்லாமே போட்டு எடுத்திருக்கேன். ஸோ தம்ப்நெயில், யூடியூப்பில் தம்ப்நெயில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சைனான்னு போட்டு எடுத்திருப்பேன். ஸோ அது பாருங்கள், நான் ரொம்ப டீட்டெயில்டாகவே எடுத்திருப்பேன், ஓகேவா? அதே தான் இருந்ததும் இந்தியா UK கிக் ஆஃப் டாக்ஸ் ஃபார் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னாலும் அந்த யூடியூப் தம்ப்நெயிலே பாருங்கள், இப்போ தான் லாஸ்ட் 10 daysக்குள்ளே தான் இருக்கும். FTAன்னு போட்டிருக்கோம். ஸோ FTA என்னோட நோட்ஸில் இருந்தெல்லாம் எடுத்து நம்ம என்னென்ன ஆர்டரில் போவோம், ஒரு கண்ட்ரிஸோட என்னென்ன ட்ரேட்லாம் போகணும், அந்த இதெல்லாம் கூட எடுத்திருந்தேன். அதில் FTA பற்றி நம்ம ப்ரீஃபாகவே பார்த்தோம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இந்தியாவும் UKவும் வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு FTA போடுறதுக்காக, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கொஞ்சம் ஒரு பேசிக் அக்ரிமெண்ட், ஓகேவா? 2 நாட்டுக்கும் ட்ரேடு, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி இந்த இதுக்கு வந்து இவங்க டேக்ஸே போட மாட்டாங்க, அதே மாதிரி
இவங்க சொல்கிற அந்த 2 பேருமே இவங்க கொஞ்சம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இவங்க கொஞ்சம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி டேக்ஸ் போட்டுக்க மாட்டாங்க, 0 டேக்ஸாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ட்ரேட் பண்ணும்போது. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொஞ்சம் பார்ப்போன்னு. ஸோ இன்னைக்கு பொங்கல் வேறல, ஸோ இன்னைக்கு பார்த்துருவோம் அப்படின்ட்டு இன்னிலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம், புதுசாக இதையும் ஆட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு கொண்டு வந்தேன். நான் 2000 ஒரு ரொம்ப பேக்கில் போவேனா, சரி ஒரு 2018, 19, 20 இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் பின்னாடி போவோம் அப்படின்ட்டு 2018 எடுத்தேன். கொஸ்டின் பேப்பரில் ஒரு ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸில் ஒரு 3 எடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். 3 கொஸ்டின்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு 5ல் நான் பார்த்த யதார்த்தமாக தான் எடுத்தேன். ஆனால் இந்த 2, 3, 5 இந்த 3 கொஸ்டினே வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 10 days நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 வீக்ஸாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணி December 25, 28 இருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் எடுக்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தாலே இந்த 3 கொஸ்டினும் அப்படியே எழுதியிருக்கலாம், நம்மளே எழுதியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின்லாம் நான் ரீடு தான் பண்ண போகிறேன், நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில். நான் வந்து நாளைக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் லாஸ்ட் 10 days ஃபாலோ பண்ணியிருந்தா கூட, நியூஸ் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட இந்த 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்ம நியூஸ் கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரைட் டு ப்ரைவசி இஸ், நான் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுது. ரைட் டு ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்டட் as an intrinsic part of right to life and personal liberty. Which of the following in the Constitution of India correctly and appropriately imply the above statement? ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங். இதில் வந்து அர்கானட், பார்லி, காஃபி, ஃபிங்கர் மில்லட், கிரவுண்ட்நட், சீசம், டர்மரிக். இதில் வந்து சிசிஇன்னு சொல்லியிருப்பாங்க, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். எம்எஸ்பி பற்றி டீட்டெயில்டாக எடுத்தேன். எம்எஸ்பியில் எது வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதே மாதிரி வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ், நேற்று தான் அது எடுத்தேன். நேற்று எடுத்ததை வச்சே அந்த ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணியே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொண்டு வரலாம். இந்த 3 பாயிண்ட் வச்சு எஸ்டர்டே கிளாஸ் தான். ஸோ PSLVs launch the satellites useful for earth resource monitoring, whereas GSLVs are designed mainly to launch communication satellites. Satellites launched by PSLV appear to remain permanently fixed in the first same position in the sky as viewed from the particular location on the earth. GSLV Mark 3 is a 4-staged launch vehicle with the first and third stages using solid rocket motors and the second and the fourth stage using liquid engines. ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு சிலது தெரியலனா பரவாயில்ல, நம்ம போக போக நம்ம இது எல்லாமே இந்த தெரியாதது கூட ஒரு சிலதெல்லாம் தெரிலனா நம்ம அதுவும் வந்து கெயின் பண்ணிப்போம். ஓகேவா? நம்ம நியூஸ் பேப்பர் இதிலே பார்த்துருவோம், கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ பாருங்களேன், ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் தான். அந்த ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ்லேயே 2018 3 கொஸ்டின்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருந்தாலே எழுதியிருக்கலாம். இதெல்லாம் நான் மென்ஷனே பண்ணியிருப்பேன் நம்ம நியூஸ் பேப்பர் கிளாஸ் எடுக்கும் போதே. லாஸ்ட்டாக நம்ம 10 days எடுத்ததுலேருந்து மட்டும் 2018 ஃபஸ்ட்டு 5ல் 3 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குன்னா அப்போ நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம ரெகுலராக நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். இதிலே நம்ம கொஞ்சம் இதை வச்சே நம்ம வந்து இதையும் கொஞ்சம் ஸ்டாட்டிக்கும் நம்ம முடிஞ்ச அளவு நானும் கரண்ட் அஃபேர்ஸு ஸ்டாட்டிக்கும் வந்து மிக்ஸ் பண்ணியே கொண்டு வரேன். ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக் இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி ஸ்டாட்டிக் போர்ஷனையும் இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் கொண்டு வரேன். நம்ம அப்படியே இதிலே முடிஞ்ச அளவு சப்ஜெக்ட்ஸையும் படிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி திரும்பி விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு கிளாஸ் வைக்கிறேன், எடுத்துக்காதீங்க. ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம எக்ஸாமுக்காக ஒரு ட்ரீம் நோக்கி போயிட்டுருக்கனால நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நானும் உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் நம்ம அந்த ஜேர்னியை வந்து நம்ம கிளியர் பண்ணுற வரையும் கொண்டு போவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன்னா அதுக்கும் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த பிவைக்யூஸ்க்கு ஆன்சர் ட்ரை பண்ண அட்லீஸ்ட் கெஸ் பண்ண வச்சு ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.